அந்த காலத்து பாரம்பரிய உணவு வகைகளை கைமணம் மாறாமல் இப்போவும் தரமாக தயாரித்து வழங்கக்கூடிய நிறுவனம் தான் சென்னை ஆதம்பாக்கம் இபி காலனியில் இருக்கிற அன்னபூர்ணி ஃபுட்ஸ் நிறுவனம் ஆகும். இந்நிறுவனத்தின் மூலமாக பாட்டிஸ் கைமணம் எனும் பெயரில் பல வகையான பொடிகளை தரமாக தயாரித்து வழங்குறாங்க. இந்த நிறுவனத்தை பற்றி தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் ஷீலா சுப்பிரமணியன். என்னோடய பிராண்ட் பேர் பார்த்திங்கன்னா பாட்டிஸ் கைமணம். அண்டர் த நேம் என்னோடய கம்பெனி பேர் வந்து அன்னபூர்ணி ஃபுட்ஸ். 2016 ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கும் போது இந்த ஐடியா எனக்கு தோடித்து. 16 வந்து திடீர்னு ஏன் நம்ம வந்து ஹோம் ரிலேட்டட் ஃபுட் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணும்போது எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், ஏன் பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாம் அப்படின்னாங்க. யூஸ் பண்ணுற எல்லா பொடியுமே பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஒத்தட்டே கற்றுட்டே அப்படியே வரும். எங்கள் வீட்டிலலாம் வெளியில் எதுவுமே வாங்கினதே கிடையாது. ஸோ அதனால் அந்த ஃபேமிலி ரெசிபீஸை ரீட்டைன் பண்ணணும்னு ரொம்ப எனக்கு ஆசை. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. எல்லாமே கடையில் வாங்கிறதுனால இந்த ரெசிபி யாரும் கற்றுக்கணும் இல்லை அதை வந்து அட்லீஸ்ட் எழுதி வச்சுக்கணுங்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அது மாதிரி ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்து இந்த நம்மளோட பாரம்பரிய ரெசிபீஸ் எல்லாத்தையுமே அந்த முறை எப்படி பண்ணினாங்க, என்னென்ன ரேஷியோவில் பண்ணாங்க, எதனால் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி அம்மா கிட்டேருந்து எல்லாத்தையும் எழுதி ரெசிபீஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். பட் அப்போ ஐடியா இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணங்கும் போது தான் இதெல்லாம் நான் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு. இப்போ எனக்கு 10 வயசில் எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்தது எங்கள் பாட்டி. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, சமைக்க கற்றுக்கோ, பண்ணாமல் இருக்குது பரவாயில்ல, ஆனால் தெரியலன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குலாம் ப்ரைடு, என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாட்டி அப்படின்னு எங்கள் பாட்டி சமைச்சாங்கன்னா அந்த மனமே தனி. அதனால் பாட்டிஸ் கைமணம்னு பேர் வச்சேன். இதில் வந்து கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ ஆடர் ஃப்ளேவர்ஸோ கிடையாது. நாங்கள் சோர்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கும்பகோணம் அந்த மாதிரி பெல்ட்லேருந்து தான் நாங்கள் வந்து நேராக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அதாவது பெஸ்ட்டு குவாலிட்டி வாங்கிட்டு வந்து நல்ல வெயிலில் காய வைப்போம். இப்போ புரட்டாசிலேருந்து தை வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயில் கிடையாது. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த புரட்டாசி கடைசி வெயில்பாங்க, அந்த டைம் எல்லாத்தையும் காய வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் பண்ணுவோம். அப்படி வேர்ஸ் சினாரியோ எங்களுக்கு சன் ட்ரைன் பண்ண முடியலன்னா வீட்டில் கடாயில் ரோஸ்ட் பண்ணுவோம். பட் அட் எனி காஸ்ட் வி டோன்ட் யூஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதுதான் வந்து நாங்கள் பண்ணணும்னு நினச்ச ஃபஸ்ட்டு கான்செப்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நானே பர்சனலாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒன்லி மேன் பவர் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஒன்லி காய வைக்கிறது, பேக்கிங்க்கு இல்லை மிஷினுக்கு போகிறதுக்கு மட்டும் தான் பண்ணுறோம். மீதி எல்லாமே அந்த பிகாஸ் அந்த இட்லி பொடிக்கு வறுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எவ்வளோ மெதுவாக வறுக்கிறோமோ தட் கிவ்ஸ் அ ஃப்ளேவர் அண்ட் கலர். வெள்ளை தட்டை கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, கிடுகிடுன்னு பண்ணும்போது அதோட அந்த ஃப்ளேவர் போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்லோ ப்ராசஸ், அந்த கரெக்டான பதத்தில் காய வைக்கிறது, அரைக்கிறது, இதெல்லாம் தான் வந்து மெயினாக வந்து ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு. இந்த ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்தது தான், ஃபேமிலி ரெசிபீஸ் தான். கொஞ்சம் அக்கார்டிங் டு லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்காக கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம்.
மிளகு குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொடி மட்டும் வீட்டில் பண்ணுவோம், புளியை கரைச்சி பண்ணும்போது என்னோட மிளகு குழம்புல எப்படின்னா இட்ஸ் லைக் எ பேச்சுலர் ரெசிபி. அதில் புளியும் வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பொடியை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சால்ட்டு கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிங்கன்னா இது ரெடி. ஸோ இதெல்லாம் வந்து லிட்டில் பிட் ஃபைன் டியூன் பண்ணினோம் நாங்கள். ஏன்னா வந்து இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் டைம் இல்லை அவங்களுக்கு, ஸோ குயிக்காக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினோம். அது மாதிரி வந்து தனியா பொடின்னு நான் ஒன்று பண்ணினேன். அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏதான ஒரு வயிற்று வெளியில் எனிதிங் ரிலேட்டட் டு ஸ்டொமக் அப்படின்னா எங்கள் பாட்டி உடனே என்ன பண்ணுவாங்க, சூடாக கொஞ்சம் ரைஸ், ஒரு ஸ்பூன் நெய், அதில் வந்து கொஞ்சம் தனியா பொடி போட்டு பிடிச்சி 2 வாய் கொடுப்பாங்க. யூ ஒன்ட் பிலீவ் 10 நிமிஷத்தில் வயிறு சரியாக போயிடும். இப்படி தான், அதாவது மருந்துன்னா உணவு தான் மருந்தாக இருந்தது அந்த ஜென்ரேஷனில். இப்போ தான் எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட்டுங்கிறோம், டாக்டர்ஸ்ட்ட போகலாம். தட் இஸ் பேசிக் திங். எதெல்லாம் வீட்டில் க்யூர் பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த லெவல் தான் டாக்டர்ஸ்ட்ட போவாங்க. Hi, Sheila. Thank you so much for tasty, yummy sambar powder. I'm a hardcore fan of your sambar powder. I've tried many places, many things. But I was like 200% satisfied with your product, and I have taken idli powder, rasam powder, and everything. All are my favorite, but the most favorite is the sambar powder from Patti's Kaimanam. Thank you so much, dear. அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்ல வந்து கண்டத்திப்பிலி ரசம் அண்ட் அங்காய பொடி இது வந்து டாப் ஆஃப் த கிளாஸ். எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு கண்டத்திப்பிலினா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த கண்டத்திப்பிலி ஒர்க்ஸ் ஆன் த லங்ஸ். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கும் போது அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளமை கிளியர் பண்ணி கொடுக்கும். ஈவன் கோவிட் வந்தவங்களுக்கு அந்த மாதிரி பாடி பெயின் இருந்தால் கண்டத்திப்பிலி ரசம் குடிச்சா அவ்வளோ நல்லா பாடி கேட்கும். அது ரசமாக ரைஸில் கூட போட வேண்டாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேக்கெட்டில் பின்னாடி எப்படி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸும் கொடுத்துருக்கோம். சூப் மாதிரி அழகாக ஒரு மக்கில் வச்சே நீங்கள் குடிக்கலாம். அது மாதிரி அங்காய பொடிங்கிறது 18 மருந்து ஐட்டம். கண்டத்திப்பிலி, அரிசி திப்பிலி, சித்திரத்தை, பரங்கிப்பட்டை, சுண்டைக்காய், வேப்பம்பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, ஜீரகம், மிளகாய், இது மாதிரி ஒரு 18 ஐட்டம் போட்டு பண்ணது. அந்த பொடி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இட் ஹீல்ஸ் த என்டையர் பாடி. ஒரு பிஞ்ச் ஆஃப் கசப்பு இருக்கும் பிகாஸ் இட் ஹஸ் வேப்பம்பூ. பரவாயில்ல, ஏன்னா எவ்வளவோ சாப்பிட்றோம். ஒரு நாள் பாடிக்கா வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட மாட்டோமா? ரைஸில் நெய் போட்டு நிறையாலாம் இல்லை, கொஞ்சோண்டு ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ட்வைஸ் சாப்பிட்டு பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் see the difference. நான் சொல்லுவேன், முதல் வாட்டி சாப்பிட்றவங்க பயப்படாதீங்க, அப்படியே ஃபுல்லாக வேர்க்கும். ஏன்னா இது உள்ளே போனோடனே அப்படியே பாடியை கிளென்ஸ் பண்ணும் இந்த பொடி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இந்த பாரம்பரிய விஷயம். இதெல்லாம் இல்லாமையே போயிட்டு வருது. எங்கள் ஃபேமிலியிலேயே எனக்கு அப்புறம் யாருக்குமே இந்த ரெசிபி தெரியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஒரு சின்ன டெஸ்டிமோனியல் தான் பாட்டிஸ் கைமனம் பற்றி. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்லாம் வந்து ஒரு பொடியை அரைச்சி விற்கணுமோ இல்லை அரைச்சி செய்யணுமோன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த குறையெல்லாம் போக்குறதுக்காக தான் இப்போ நம்ம பாட்டிஸ் கைமனம் வந்து புது வெரைட்டிஸான பொடி இதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்களில் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இட்லி பொடி அந்தளவுக்குலாம் வாங்கினதே கிடையாது. ஆனால் இப்போ இவங்க பொடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ஹையஸ்ட்டாக ஒரு 6 to 7 kgs வாங்கிட்டேன். நான் என் வீட்லேயும் சரி, வீட்லேயே ரெகுலராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்ஃபு, ப்ளஸ் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா அவங்களோட மாவடு அந்த ஊருக்காவோட இதே வந்து டேஸ்ட்டே வந்து வேறு லெவல். உண்மையிலே அது கேரளாவில் இருக்கிறவங்களே இது சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இருக்குது. ஸோ பாட்டிஸ் கைமனம் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் நல்ல கேராகவும் நல்ல இதுவாகவும் இருக்குது. உடம்புக்கு எந்த தீங்குலாம் நல்லா சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஆல்சோ இந்த பிராண்ட் ஆரம்பித்த ரீசன் என்னென்னா, நிறைய சின்ன ஃபேமிலிஸில் இருக்க லேடிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, எதனா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு எதனா பண்ணுங்கிறவங்களுக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீசெல்லிங் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அவங்க எங்ககிட்ட ஸ்டாக் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அதில் ஒரு பர்சன்டேஜ் அவங்க எங்கள் ப்ராஃபிட்டை அவங்களோட ஷேர் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன இது ஹெல்ப் பண்ணுறதுக்கு லேடிஸ்க்கு அதுக்கும் நாங்கள் வந்து அதுவும் எங்களோட பிளானில் போயிட்டுருக்கு. தென் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் வித் சாம்பார் பவுடர், ரசம் பவுடர், வத்தக்குழம்பு பவுடர்,
கண்டத்திப்பி ரசம் பவுடர், தென் சூப்பர் பொடி. சூப்பர் பொடி இது வந்து மல்டி பர்பஸ் யூஸ், பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். தென் இட்லி பொடி, இட்லி பொடியில் வித் கார்லிக் வித்தவுட் கார்லிக். தென் ரைஸ் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் பருப்பு பொடி. இந்த பிளெயின் பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் தோரம்பருப்பு. அந்த காலத்தில் தோரம்பருப்பில் தான் பருப்பு பொடி பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டு வருது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடச்ச கடலை ஃப்ரைட் கிராம் அப்படிமோ அதில் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பிளெயின் சில்லி பவுடர், தனியா பொடி, ஜீரா பொடி, இதெல்லாம் வந்து அந்த காண்டிமெண்ட்ஸில் வரும். அந்த பிளெயின் மஞ்சள் பொடி இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். தஞ்சாவூர் சைடில் பார்த்தீங்கன்னா தவளை அடை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க, அது அடை மிக்ஸ், பிடிக்குழக்கட்டை, இதெல்லாம் இன்ஸ்டன்ட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாம வெளியிலேருந்து நான் இது பண்ணுற ஒரு ப்ராடக்ட் என்னென்னா கும்பகோணத்துலேருந்து ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஏன்னா வந்து காஃபின்னாலே எல்லோரும் கும்பகோணம் தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 14-15 இயர்ஸாக நாங்கள் அங்கேருந்து இது பண்ணுறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்தவங்க எல்லாரும் காஃபி குடிக்கிறீங்களா, இந்த காஃபி நல்லா இருக்கே எனக்கு கூட அப்படின்னாங்க. அது அப்படியே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் ரெகுலராக என்னோட ப்ராடக்ட் லிஸ்ட்டில் அதையும் சேர்த்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் வித்தவுட் சிக்கரி இருக்குது, 90-10, 80-20 இந்த 3 காம்பினேஷனில் காஃபி பவுடர் வச்சுருக்கோம். இதுவும் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. பிக்கிள் வெரைட்டிஸ் என்னென்ன நாங்கள் பண்ணுறோன்னா, வடுமாங்காய் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஸ்டாக் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த சீசன் தான் வரும். இது கொஞ்சம் சீசனல் ஸ்டாக் பொறுத்து இருக்குது. தென் மாகாளி கிழங்கு, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அது 200% ஹெல்த்தி பிக்கிள். அப்புறம் பார்த்திங்கன்னா கிடாரங்காய் பிக்கிள், தென் நார்த்தங்காய் தொக்கு, நார்த்தங்காயிலே அறுசுவை பச்சடின்னு ஒன்று பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய், வேர்க்கடலை, இஞ்சி, மிளகாய், வெல்லம், புளி, ஸோ எல்லாம் அறுசுவையும் அதில் இருக்கும், அது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் இஞ்சி தொக்கு. பிக்கிள்களையும் கண்டிப்பாக நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டாகணும். அதனால் சின்ன சின்ன குவான்டிட்டியாக தான் ரெடி பண்ணுவோம். சம்மர் வரும்போது நாங்கள் அந்த எல்லா வகையான வடாம்லாமும் பண்ணுவோம். இந்த விஷயம் பேண்டமிக்னாலும் நாங்கள் பண்ணலை. ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து எல்லா விதமான வடாமலும் கிடைக்கும். எல்லாமே வந்து லேடிஸ் வந்து வீட்டில் வந்து மொட்டை மாடியில் செஞ்சு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம், இதெல்லாம் தான் இப்போதைக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஆல், என் பேர் வினோத் பிரபு. நான் வந்து ஹைகோர்ட் மெட்ராஸில் வழக்கறிஞராக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஷீலா அவங்களோட வந்து பார்ட்டிஸ் கைமனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து நான் வந்து எப்போவுமே வந்து எனக்கு முன்னால் இட்லி பொடி அப்புறம் சாம்பார் பொடியெலாம் நிறைய வாங்குவோம் வீட்டுக்கு. ஸோ வந்து தொடர்ந்து ஒரு வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஏன் ஒரு வருஷம் தொடர்ந்து அவங்களே வாங்குகிறோம் அப்படின்னாக்கா, அவங்களோட இட்லி பொடியும் முக்கியமாக எனக்கு பிடிச்சது வந்து இட்லி பொடி அண்ட் அப்புறம் அந்த சாம்பார் பொடி, இந்த சாம்பார் டேஸ்ட், இது வந்து நிஜமாலே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் அப்படின்றது அவங்க தயார் பண்ணுற அந்த பொடியிலும் இருக்குது. அதே மாதிரி அவங்க தயார் பண்ணுற மெத்தடும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கிறதுனால நாங்கள் அது வந்து ரொம்ப வீட்டில் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷீலா. தேங்க்யூ ஃபார் பார்ட்டிஸ் கைமனம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு ஆசையாக ஆரம்பித்தேன். பட் ரொம்ப சீரியஸாலாம் நான் இறங்கவே இல்லை. எனக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபுட். எஸ்பெஷலி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அப்பப்போ நான் லஞ்ச் சர்வ் பண்ணுவேன். எதனா சமைச்சேன்னா ஸ்விக்கியில் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புவேன். பிகாஸ் ஃபுட்டுங்கிறது எனக்கு வெரி க்ளோஸ் டு ஹார்ட். இங்கேருந்து சவுகார்பேட்டில் போய் ஒரு வடப்பாவா எனக்கு அது பிடிக்கும். ஆனால் யார் பெஸ்ட்டு யார்கிட்ட சாப்பிடணுமோ அங்கே போய் சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து ஏன் ஃபுட் பிஸ்னஸில் இறங்கக்கூடாதுன்னு தான் நான் இதில் இறங்கினேன்னா. ஆனால் நான் வந்து இறங்கிட்டு கொஞ்ச நாள் நான் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு லேடி அகமதாபாத்லேருந்து ஆர்டர் பண்ணினாங்க. நான் எல்லாத்தையும் போட்டு அனுப்பிட்டேன். இன்ஃபேக்ட் நான் மறந்து போயிட்டேன்னா அவங்க உடனே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு 1 வீக் கழிச்சு திடீர்னு நைட் ஒரு 11:30க்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து என்னோட அம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்னு. நான் ஆல்மோஸ்ட் இன் டியர்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு மெசேஜ். 11:30க்கு என்னால் அவங்களை கால் பண்ண முடியல. எனக்கு நைட்டு ஃபுல்லும் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் மெசேஜ் பண்ணோடனே அவங்க சொன்ன விஷயம், அவங்க அம்மா இறந்து போய் 6 months 1 year சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் அந்த லேடி வந்து ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் 40+. அது வரைக்கும் அவங்க அம்மா தான் எல்லாமே அனுப்புவாங்களாம். த மொமெண்ட் அவங்க அந்த பாக்ஸை திறந்த உடனே தே வே இட் வாஸ் டபுள் பேக்லாம் பண்ணி ப்ராப்பராக அந்த வாசனை, அந்த வே இது பேக் பண்ணினது எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு செகண்ட் அவங்க அம்மா கிட்டேன்னு வந்தாப்புலே இருந்ததுனாங்க. எனக்கு வந்து அது ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு இது ஷுக் மை சோல்பாங்களா, அது மாதிரி
மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம விளையாட்ட ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் ஒருத்தருக்கு எப்படி அது வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பசிக்குதா சாப்பிட்றோம் போகிறோம், ஃபுட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரேராக தான் கொடுப்போம். இதோட வலி எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா, எங்கள் அம்மா நான் மிஸ் பண்ண போது இப்போ எனக்கு அந்த எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் சொல்லுவாங்க நீ உங்கள் அம்மா மாதிரியே சமைக்கிறேன்னு. ஆனால் என்னால் எங்கள் அம்மா சமைச்சதை சாப்பிட முடியாது. அந்த எதை மிஸ் பண்ணுறோங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணும்போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு. வணக்கம் மக்களே, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. நான் இது வரைக்கும் எவ்வளவோ இட்லி பொடியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன், எங்கெங்கேயோ தேடி பார்த்து எதெல்லாமோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய காரத்துக்கு ஏற்றபடி, என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி வந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் பாட்டிஸ் கைமணம் இட்லி பொடி. மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஷீலா அண்ட் பாட்டிஸ் கைமணம். வெல் டன் பீப்புள், கீப் மேக்கிங் எவ்ரிபடி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். The reason behind why I named is, நிஜமாலே இது எங்கள் பாட்டியோட கைமணம், அதை தான் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க எங்கள் அம்மா அமிச்சா இப்படி தான் இருக்கும், எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும், எங்கள் ஊரில் எங்கள் ஆட்சி பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் பிராண்டாக வாங்கினாலும் அதை கண்ணை மூடி சாப்பிடும்போது நம்ம வீட்டில் யாரும் நமக்கு அனுப்பினதை எடுத்து சாப்பிட்றோன்னு அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு கொடுக்கணும். அதுதான் என்னோட மெயின் பிஸ்னஸோட கான்செப்டே அதுதான். ஸோ உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே என்னோட நம்பரில் வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட் ஷேர் பண்ணுவோம். நாங்கள் வந்து வேர்ல்டு வைடு அனுப்பிட்டு இருக்கோம் எங்கள் ப்ராடக்ட்டு. லைக் சென்னையிலேருந்து எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். பிக்கல் மட்டும் இப்போதைக்கு நான் சென்னையில் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா அப்ராட். ஏன்னா லோக்கல் கொரியர் இஷ்யூ இருக்கிறதுனால நான் வந்து அதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். பொடிஸ் எனிவேர் எங்கே வேணால் அனுப்ப முடியும். US, UK, ஆஸ்திரேலியா, துபாய் எல்லா கண்ட்ரிக்கும் நான் அனுப்பிட்டு இருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் மோர் டீட்டெயில்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.